சென்னைக்கு போனா பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடலான்னு கனவோடையும் கான்ஃபிடென்ட்டோடையும் சென்னை சென்ட்ரல்ல வந்து இறங்குறான் சத்யா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அம்பத்தூர் போறான். அம்பத்தூர் போயிட்டு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்குறான். ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க, "தம்பி மந்த்லி ரெண்ட் 5000 தண்ணியெல்லாம் பார்த்து செலவு பண்ணிக்கோ. அப்புறம் இந்த சரக்கு தம்மெல்லாம் கிடையாதுல்ல" அப்படிங்கிறாங்க. "ஐயோ! அதெல்லாம் இல்லைண்ணா, டீசெண்டா இருப்பேனான்னு" சொல்றான். "ஓகே தம்பி, பார்த்து இருந்துக்கோ" சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சத்யாவும் டிராவல் டயர்ட்ல தூங்கிடுறான். அடுத்த நாள் விடிஞ்சதும் கதவு திறந்த சத்யா கண்ணு இமைக்காம பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா மொட்டை மாடியில் ஒரு பொண்ணு சின்ன பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. சத்யாவும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கான். இவங்க இங்கே தான் இருக்காங்களா சொல்லிட்டு. ஷாலினி டெரஸில் உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ சடனாக ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா புக்ஸையும் இவங்க ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ சத்யாவும் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். எல்லா புக்ஸையும் எடுத்துகிட்டு இருந்தான். "ஏங்க புக்ஸுக்கு எதுவும் ஆகலைங்க, ஏங்க அழுகுறீங்கன்னு சொல்லி கேட்குறான் சத்யா. "இல்லைங்க, இந்த புக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இந்த புக்ஸ்லாம் வாங்கி தராங்கன்னு சொல்கிறாங்க." "அப்போ அப்பா எங்கே?" சொல்லி கேட்குறான் சத்யா. "அப்பா இல்லை, அவர் சின்ன வயசில் இறந்துட்டாரு. ட்ரிங்க்ஸ் அடிக்டானால அவர் இறந்துட்டாரு" சொல்கிறாங்க. "ஓ சாரி, ரொம்ப கஷ்டமாக இருக்கு" சொல்கிறான். அதுக்கப்புறம், "நான் உங்களை விரும்புகிறேங்க, உங்கள் கூடவே எப்பயும் இருக்கணும்னு விரும்புகிறேன். ஐ லவ் யூ" அப்படிங்கிறான். "என்னங்க கண்டதும் காதலா?" அப்படிங்கிறாங்க. "கண்டதும் காதல் தான், நான் உங்களை முன்னாடியே பார்த்துருக்கேன். அம்பத்தூர் பஸ் ஸ்டாப்பில் ஒரு டைம் ஆடு அடிப்பட்டு கிடந்தது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்பயே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த சின்ன ஆட்டுக்குட்டி மாதிரியே எனக்கும் உங்களோட அன்பும் காதலும் எப்பவுமே கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான் சத்யா. "எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு சத்யா. ஆனால் எனக்கு என்ன ஒரு பயம்னா, சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாவும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் அப்பா ஆளே மாறிட்டார். டெய்லி வீட்டுக்கு குடிச்சு தான் வருவார். எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், இங்கே இருக்கேன் சொல்லுவார். நிறைய பெண்களோட தொடர்பு இருந்தார். அதனால தான் எனக்கு காதலே நம்பிக்கை இல்லை" சத்யா சொல்கிறாங்க. "புரியுது ஷாலினியோட பயம் என்னென்னு. ஆனால் லைஃப்பில் கஷ்டப்படாமல் எல்லாம் ஈஸியாக கிடைக்குன்னு நினைக்கிறவன் தான் இது மாதிரி தன் குடும்பத்து மேலே அன்பு இல்லாமல் இருப்பான். டெய்லி குடிச்சிட்டு வருவான். எல்லாமே ஈஸியாக கிடைக்குன்னு நினைக்கிறதுனால தான் நாட்டில் கொலைகள் கொள்ளைகள் நடக்குது, பல கள்ள தொடர்புகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் உண்மையாகவே கஷ்டப்பட்டு மேலே வந்தவனுக்கு தான் அதோட அருமை என்னென்ன புரியும்" சொல்கிறான். "உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஷாலினி. அந்த ஃபோர்ஸ் பண்ணி வர காதல் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. உங்களுக்கு எப்போ என் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ என்னோடய காதலை எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் உங்களுக்காக காத்துட்ருப்பேன்." நெக்ஸ்ட் டே ஷாலினி காலேஜ் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்படி காலேஜ் கேம்பஸில் அப்படியே சுற்றி பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. கிளாஸில் நல்லா படிக்கிற பொண்ணுங்கனால எல்லா ஸ்டாஃப்ஸும் ஷாலினியை பாராட்டுறாங்க. அப்புறம் ஃப்ரீ டைமில் ஷாலினி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு கேண்டீனில் பிடிச்சது சாப்பிட்டு அப்படி பப்ஸு முட்டையெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சத்யா ஒரு ஆர்டிஸ்ட்டு, பசங்களுக்கெல்லாம் ஆன்லைனில் ட்ராயிங் டீச்சிங் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் போர்ட்ரேட் ட்ராயிங்லாம் கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கான். அந்த பர்த்டே வெட்டிங்க்கெலாம் கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கான். ஒரு ட்ராயிங் மெட்டீரியல் வாங்குறதுக்காக சென்னையில் இருக்கிற சிட்டி, இந்த பாரிஸ் சிட்டிக்கு போகிறான். இப்போ லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கான். அப்புறம் ஈவினிங் டைமில் ஷாலினி காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கூட குக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, "உப்பு இல்லை, அந்த மேல் வீட்டு பையன்கிட்ட போய் வாங்கிட்டு வரியான்னு சொல்லி கேட்குறாங்க. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு மேல் வீட்டுக்கு வந்த ஷாலினி அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. "வாவ் சத்யா, நீங்கள் ட்ராயிங்லாம் பண்ணுவீங்களா? செம்மையாக ட்ரா பண்ணுறீங்க. என்னோட ஃபோட்டோவும் ட்ரா பண்ணி தர முடியுமா?" கேட்குறாங்க. "உங்களுக்கு இல்லாமல் ஷாலினி, நீங்கள் ஃபோட்டோ கொடுங்க, நான் கண்டிப்பாக நல்லா வரைஞ்சி தரேன்." "ஓகேங்க" அப்படிங்கிறாங்க. "எனக்கு உப்பு உப்பு கிடைக்குமா? எங்கள் அம்மா உப்பு வாங்கிட்டு சொன்னாங்க" சொல்கிறாங்க. "ஓகே" எடுத்து சொல்லிட்டு உப்பு கொடுக்குறான். அவனும் உப்பு கொண்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் மேலே வந்த ஷாலினி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சத்யாவும் ஷாலினியை ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு சத்யா ஷாலினியை ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷாலினி சத்யாவோட கண்களை பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் அவங்களுக்கு நிறைய விஷயம் புரிகிற மாதிரி தோணுது. அப்போது ஷாலினியும் சத்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சத்யா, "நானும் உங்களை லவ் பண்ணுறேன்" சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் நல்லா க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே சத்யா தான் ஷாலினியை போயிட்டு காலேஜில் ட்ராப் பண்ணுறான், பிக்கப் பண்ணுறான். இப்போ 2 பேரும் சேர்ந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஷாப்பிங் மாலில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறாங்க. அப்படி சினிமா தேட்டரில் போயிட்டு சினிமா படம்லாம் பார்த்து அப்படியே லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பிடிச்சது சாப்பிட்றது, இது மாதிரி லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஷாலினியோட அம்மா, "சொந்தக்கார வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன், நீயும் வா" ஷாலினி கூப்பிட்றாங்க. "இல்லைம்மா, எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு" சொல்கிறாங்க. "ஓகே ஷாலினி, நீ 2 நாள் இருந்துக்குவல தனியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு" கேட்குறாங்க. "இல்லைம்மா, நான் இருந்துக்கிறேன், நீங்கள் பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வாங்க" சொல்கிறாங்க. அதேமாதிரி அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க. இவங்க காலேஜெலாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா தனியாக்குனால பயம் வேறு எடுத்துச்சு. சில பல கனவுகள்லாம் வருது. அப்புறம் உடனே சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. "சத்யா, எனக்கு ஒரே பயமாக இருக்குது, உங்க கூட பேசிகிட்டு இருக்கணுமா" சொல்லி கேட்குறாங்க. "சரி சத்யா, மேலே வா, பேசிகிட்டு இருக்கலாம்னு" சொல்லி சொல்கிறாங்க.
2 பேரும் மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சத்யா ஷாலினியோட மடியில் படுத்து பேசிகிட்டு இருக்கான். 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி ஷாலினி நீ போய் தூங்கு, நானும் போய் தூங்குறேன்னு சொல்கிறான். இல்லை சத்யா நான் இங்கேயே தூங்கிக்கிறேன், எனக்கு கீழே போனால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஷாலினி இங்கேயே தூங்கிக்கோ, என் கூட இருந்தால் உனக்கு பயம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சரி தூங்கலாம் சொல்லி தூங்கிட்டு இருக்காங்க. ஷாலினி சத்யாவோட நெஞ்சில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே என்னை விட்டு போயிட மாட்டேல்ல சத்யா, என் கூட எப்பயுமே இருப்பெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. இல்லை எப்பயுமே நீ என்னோட நெஞ்சில் தான் இருப்ப, என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சத்யா சொல்கிறான். அன்னைக்கு முதல் இரவு சத்யாவும் ஷாலினியும் 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சத்யா ஷாலினிட்ட கேட்குறான், சாப்பிட்டியா ஷாலினி, இதை சாப்பிட்றியா, இந்த ஸ்வீட்னு சாப்பிட்றியா சொல்லி கேட்குறான். சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா ஷாலினியோட காலை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். என்னோட காலை பிடிக்கிறீங்களே சத்யா, உங்களுக்கு கூச்சமாலியா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வாழ்க்கை கொடுத்த என் பொண்டாட்டியோட காலை பிடிக்கிறது தப்பே கிடையாது சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் விடியுது. விடிஞ்சது 2 பேரும் இந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணியும் சூரிய வெளிச்சமும் இருந்தால் செடி வாடாது. அன்பும் அக்கறையும் இருந்தால் காதல் என்றைக்குமே சாகாது. காலமெல்லாம் காதல் வாழ்க.